பணம் அப்படிங்கிறது உபரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். பணம் அப்படிங்கிறது இதுல எல்லாருக்குமே வரும். இதுல ஆண் பெண் யார் செஞ்சாலுமே வரும். இதுல மெயினான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஆண்கள் இந்த ஒரு சிம்பலை போடும்போது அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சுண்டு விரலுக்கு கீழே சின்னதா நீங்க டிரா பண்ணிக்கலாம். இதை நீங்க டிரா பண்றது இந்த பேப்பர்ல வரைகிறது இது எல்லாமே நீங்க வந்து எய்தர் பர்பிள் கலர் ஆர் ரெட் கலர் இது ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நம்ம அந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஐம்பூதங்கள் என்ற சக்தி, ஐம்பூத சக்திகளுக்கு உண்டான விஷயத்திலே இது வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கு உண்டானது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம வந்து எந்த மாதிரியான நபர்களை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் போற இடத்துல எல்லாமே நான் வந்து அந்த இடத்துல தனியா தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்திற்கும் இது வந்து ஒர்க் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்ப போட சிம்பிள் வந்து ஒர்க் ஆகும். என்னைக்கா ஒரே ஒரு நாள் பண்ணால் பலன் கிடைக்காது. அதே ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இடது பக்க ரிங் ஃபிங்கர் மோதிர விரலுக்கு கீழே இந்த மாதிரி சின்னதா நீங்க போட்டுக்கிட்டா போறோம். ரொம்ப எல்லாருக்கும் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. நமசிவாயம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 2 சின்ன விஷயம், இதுல மந்திரம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பரிகாரம் அப்படின்ற மாதிரியோ கோயிலுக்கு போறதோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வதற்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு வழி அப்படின்ற மாதிரியான விஷயமா சிம்பிள்ஸ் மூலமா இருக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்றது. இந்த சிம்பிள்ஸ் பத்தி நான் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலேயே சரி யூடியூப்லயும் சரி நம்மளுடைய பிளாக்லயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி தனியா சிடி எல்லாமும் நம்ம வந்து வெளியிட்டு இருக்கிறோம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 2 சிம்பிள்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனால் இது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படின்ற மாதிரியாக 2 பேருமே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்கும் தனித்தனியான சிம்பிள்ஸ் இருக்கு. இதுல ஒரு சிம்பிள் வந்து 2 பேருமே செய்யலாம், 2 நபர்களுமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பேக், இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடி இது ஒரு நபர்கிட்ட வந்து இந்த பண ரீதியான விஷயத்திற்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க இருந்த நபர்கள்கிட்ட வீட்டுல ஒட்ட சொல்றது, அதே மாதிரி டெய்லி வரைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொன்னவுடன் அவர் அதை செய்து வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா அவருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பணம் வராது அப்படின்ற மாதிரியான விஷயம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க வந்து மோதிரம் மாதிரி அதுல ஏதாவது ஒரு இன்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவர் என்னன்னா அது வந்து டாட்டூவாவே பண்ணி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் டாட்டூ போட்டுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் டாட்டூவா போடாதீங்கன்னு சொல்லுவேன். பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டாட்டூவும் அவருக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. என்னுடைய ஒரு அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலா மற்ற விஷயத்திற்கெல்லாம் இந்த டாட்டூ போடுறது அப்படிங்கிறது வந்து யாருக்கும் பெருசா ஒர்க் ஆகிற மாதிரியான விஷயமும் இல்லை. அதுல வந்து வேற சில காரணங்களும் இருக்கிறதுனால டாட்டூ வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்கிறது. இப்பொழுது நம்ம வந்து இந்த சிம்பிள் பார்த்துடலாம். இந்த சிம்பிளுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வந்து பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. பணம் அப்படிங்கிறது உபரியான ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். பணம் அப்படிங்கிறது இதுல எல்லாருக்குமே வரும். இதுல ஆண் பெண் யார் செஞ்சாலுமே வரும். இதுல மெயினான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து ஆண்கள் இந்த ஒரு சிம்பிளை போடும்போது அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளை 2வது சிம்பிளும் ஆண்கள் பார்க்கலாம், அவர்களுக்கு தேவை இருந்தால் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது பாத்துருங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளை வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த அட்ராக்ஷன் பவருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். அதை அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அதே மாதிரி அந்த இதை வந்து நீங்க வந்து பேப்பர்ல டெய்லி ஒரு 60 தடவை வரைகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்னதா போடலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் செலவாகும், அதுக்கு மேல ஆகாது. ஸோ அந்த 10 மினிட்ஸ்ல நீங்க இந்த ஒரு 60 தடவை அந்த மாதிரியான விஷயமா போட்டுட்டு நீங்க கையிலையும் வந்து போட்டுக்க வேண்டியது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் கையில எங்க போட்டுக்கணும்னா அந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இடது பக்கம் தான் போட்டுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கம் சுண்டு விரலுக்கு கீழே சின்னதா நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க டிரா பண்றது இந்த பேப்பர்ல வரைகிறது இது எல்லாமே நீங்க வந்து எய்தர் பர்பிள் கலர் ஆர் ரெட் கலர் இது ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ், ஜுவல்லரி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடும். அது மாதிரியான விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது ஒரு கிரகத்துடைய சிம்பிளாவும் சொல்லலாம், ஒரு எலிமெண்டோட ஒரு சிம்பிளாவும் சொல்லலாம், அதே மாதிரி தெய்வத்துடைய ஒரு சிம்பிளாவும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிம்பிள். என்ன சிம்பிள் அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு சிம்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் இது இவ்வளவு பெருசா எதுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர்ல பெருசா வரைஞ்சு நீங்க வீட்டுல கூட ஒட்டலாம். அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து தினசரியே இதை வந்து வரையணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒட்டுறதுக்கு ஒரு தடவை ஒட்டி விட்டுட்டீங்கன்னா போதும். இதை வந்து வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரையில ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது வந்து வி அப்படின்ற ஒரு சிம்பிள். இது வந்து நமக்கு இந்த வி அப்படின்ற சிம்பிள் வந்து பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த வீனஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு உண்டான சிம்பிளா தான் பார்ப்போம். வீனஸ்க்கு உண்டான ஒரு சிம்பிளாவும் பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வித்யா தந்திரத்திலையும் வரக்கூடிய முக்கியமான ஒரு சிம்பிள் இந்த சிம்பிள். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம அந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஐம்பூதங்கள் என்ற சக்தி, ஐம்பூத சக்திகளுக்கு உண்டான விஷயத்திலே இது வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கு உண்டானது.
ஸோ வாட்டர் எலிமெண்ட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வீனஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், வாட்டர் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த இரண்டு விஷயங்களுமே கண்டிப்பாகவே நமக்கு செல்வ ரீதியான விஷயத்தையும் சரி, அட்ராக்ஷன் சரி, ஜுவல்லரி அப்படின்ற மாதிரியான விஷயம் சரி, ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினரை அதிகமாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரியும். இது இவ்வளவு பெருசா வரையாம நீங்க வந்து சின்னதா இப்படி ஒரு விஷயமா போட்டுட்டு உள்ள வந்து 6666 4 6 6 வந்து 4 தடவை போடணும். 6 6 6 6 இது மாதிரியான ஒரு விஷயமாக போட வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து அகைன் நான் வந்து சொல்றது என்னன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம வந்து எந்த மாதிரியான நபர்களை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியாது. இதை வந்து நம்ம ஆண்கள் வந்து அவங்களோட அட்ராக்ஷன் பவர் அதிகரிக்கும். பொதுவாக எதிர்பாலினத்திலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் பவரை வந்து அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அது எந்த மாதிரியான நபர்கள் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட இன்டென்ஷனும் நம்மளுடைய கான்சியஸ்னஸும் கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க நான் சொன்ன மாதிரி சின்னதா இப்படி போட்டுக்கலாம். ஆண் பெண்கள் நான் சொன்ன மாதிரி பெண்கள் எதுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். இப்படி போடலாம். இதுல நான் வந்து போடும்பொழுது சின்னதா இந்த மாதிரியான விஷயமா வரல உங்களுக்கு, ஏன்னா இது நான் வந்து மார்க்கர்ல போடுறேன். நீங்க வந்து பர்பிள் கலர்ல ஏதாவது ஸ்கெட்சோ அல்லது ரெட் கலர் ஸ்கெட்சோ இருந்ததுன்னா ஸ்கெட்சோ அல்லது நார்மலா ஜெல் பேனா ஏதாவது ஒரு பென் அது மாதிரி எடுத்து போட்டாலும் ஒரு பேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 தடவை போடலாம். ஸோ அந்த பேப்பர் அது ஒரு நோட் மாதிரி ஒரு அன்ரோல் நோட் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி வாங்கி வைத்துக் கொண்டு அது நீங்க வந்து போட்டுட்டு வருது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு நாள் போட வேணுங்கிறது அகைன் வந்து உங்ககிட்ட விடுறேன். நான் வந்து உங்களுடைய இஷ்டம் தான். பெண்கள் ஆல் 30 days இது செய்யணும்னா செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். இதுக்கு டைம் கிடையாது. ஆரம்பிக்கிறது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கிறது மட்டும் ஃப்ரைடே ஆரம்பிச்சீங்கன்னா அதோடைய சக்சஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க உங்க சுண்டு விரலுக்கு கீழே வரையணும்னு சொன்னேன்ல, அது நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுல எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஓவரால் சிம்பிள் தான் முக்கியம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணுமா, இப்படி இறக்கணுமா, அப்படி ஏத்தணுமா அப்படிங்கறதெல்லாம் இதுல கிடையாது. நம்மளுடைய பர்பஸே வேற. நாம வந்து தெய்வீக ரீதியான ஒரு விஷயத்திற்கு அப்படின்றது இல்லாமல் லௌகீக ரீதியான விஷயத்துல மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு தான் இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த அட்ராக்ஷன் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல எதுவும் வேறுபாடு கிடையாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல்லரி அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். ஓவராலா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே சுக்கிரனை சேர்ந்தவை. இந்த சுக்கிரனை சேர்ந்த இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே நடக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துறோம். இதை வந்து மெயினா ஜென்ஸுக்கு நல்ல நான் சொல்றது, அதாவது கல்யாணம் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது வந்து மனைவியிடமோ பொதுவா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலே இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது மாதிரியான விஷயங்களை போடும்பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இன்டென்ஷன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில எல்லா விஷயமே நல்லது நடக்கும். ஸோ அப்ப வந்து பெண்களுக்கு மட்டும் இதே விஷயம் தான் சொல்றேன். இப்ப பெண்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய அட்ராக்ஷன் அப்படின்றது, இந்த அட்ராக்ஷன் வந்து ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் சொல்றேன். இந்த ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் கணவர்களை அவங்களுடைய கணவன்கள் இருக்காங்களா, கணவர்கள், அந்த கணவர்களை பெண்களுடைய கணவர்கள் அவங்க கணவர்களை வந்து வசீகரிப்பதற்கு அவங்க கிட்ட எப்பவுமே எல்லோருக்குமே அது ஒரு விருப்பமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவர்களிடம் வந்து இவங்க வந்து நல்லபடியா எப்பவுமே அவங்களுக்கு மிக மிக ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்திற்கு லவ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு ஜென்ரலாவே நான் வந்து போற இடத்துல எல்லாம் எல்லோருக்குமே அது ஒரு பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் போற இடத்துல எல்லாமே நான் வந்து அந்த இடத்துல தனியா தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்திற்கும் இது வந்து ஒர்க் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப நான் இப்ப போட போற சிம்பிள் வந்து ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் வந்து மெயினா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றதுல வந்து பாகுபாடு கிடையாது. நம்ம பிரபஞ்சத்திடம் ஒரு சில விஷயங்களை விட்டு விட்டோம் என்றால் நமக்கு வந்து அது நம்மளுடைய அந்த இன்டென்ஷனை நம்ம வந்து கரெக்டான முறையில நம்ம வந்து செய்யலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா தவறான நபர்களுடைய கண் பார்வை படக்கூடும் வச்சுக்கோங்களேன். சோ அதனால அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னா மணி. அகைன் வந்து இதை வந்து ஆண்கள் கண்டிப்பான முறையில ஆண்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஆண்கள் வந்து இந்த ஒரு சிம்பிளை வந்து பணத்துக்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டா பணத்துக்காகவும் ஆண்கள் யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து ஆண்களுக்கும் சரி ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய பாஸ் ஏதாவது இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் இவங்களை பத்தி ஒரு நன்மதிப்பு வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் வந்து ஆண்கள் இந்த விஷயம், அதாவது சேம் ஜெண்டர் அது மாதிரி இந்த சேம் அப்ளைஸ் டு திஸ் ஆல்சோ. அதாவது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்களுடைய பாஸ் வந்து ஃபீமேல் பாஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ண வச்சுக்கோங்களேன். சோ மெனி அதர் திங்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். பாத்துக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இது. செகண்ட் விஷயம் இது. தேர்ட் விஷயம் வந்து என்ன தெரியுமா உங்களுக்கு,
நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து இது யூஸ் ஆகும். இதை நான் சொன்ன மாதிரி இதை ஒரு விரல்ல போடணும். அந்த விரல் நான் உங்களுக்கு எதுவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த விரல் என்ன அப்படின்றத சொல்றேன். இது வந்து பெண்களால் யூஸ் பண்ணக்கூடியது, ரொம்பவே பெண்களுக்கு உபயோகமான ஒரு விஷயமாக இருக்கும். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். வீட்டில் வந்து அவங்க தான் மகாராணியாக இருப்பார்கள் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நீங்க போட வேண்டியது சிம்பிள். இது நீங்க கோலம் போடுவீங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இந்த கோலத்தில் இது அடிக்கடி போட்டிருப்பீங்க. பட் நம்ம இதை வந்து ரொம்ப கரெக்டா அந்த ஒரு விஷயமா நான் கொஞ்சம் கோணையா போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா போடுறது தெரியும் பார்த்தோம்னா. ஸோ இந்த கோன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் அப்படின்றது வந்து என்னன்னா, உங்களுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டரோட சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன். ஜூபிட்டரோட சிம்பிள்னு சொல்லலாம். அதே மாதிரி எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா ஆகாசம், ஈத்தர் எலிமெண்ட், ஆகாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு எலிமெண்டோட ஒரு சக்தியை கொண்டது. இது அந்த குருவுக்குண்டான என்னென்ன விஷயமோ அந்த விஷயத்தை எல்லாமே தரும். ஸோ இதை வந்து எவ்வளவு தடவை எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இதை வந்து 30 தடவை டெய்லி எழுதினால் போதுமானது. ரெட் இங்க்ல எழுதணும். விரல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங் ஃபிங்கர், நான் வந்து அதுல லிட்டில் ஃபிங்கர் சொல்லியிருந்தேன். இது வந்து நீங்க ரிங் ஃபிங்கர்ல இது பண்ணணும். 30 தடவை பண்ணிட்டு ரிங் ஃபிங்கருக்கு கீழே போடணும். இதுக்குள்ள நீங்க போட வேண்டிய எண் வந்து 3 3 3 3 இப்படி போடணும். இது வந்து நீங்க வரையும் பொழுது மட்டும்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர்ல வரையும் போதுதான். கையில வந்து நீங்க இந்த நம்பர் போடக்கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும். இப்ப அகைன் இதுல வருவோம். இதுக்கு வந்து நீங்க எவ்வளவு தடவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 தடவை பிங்கி ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கருக்கு கீழே போட்டுக்கணும். லெஃப்ட் ஹேண்டு, இதுவும் லெஃப்ட் ஹேண்டு தான். லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு தான். ஸோ இதுவும் வந்து லெஃப்ட் ஹேண்டு. ஸோ அடுத்தது வந்து இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ சிம்பிளான விஷயம் தான். இந்த வீனஸ் சிம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு உள்ள இந்த ஒரு எண்ணெய் போட்டு விடுவீர்கள். பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை போட்டுக்கலாம். இது வந்து மென் அப்படின்னு போடுறேன். அதாவது ப்ரியாரிட்டி பேசிஸ்ல அட்ராக்டிவ்னஸ் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆண்கள் இதை செய்யும் பொழுது அவர்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அவர்களுடைய மனைவி, அவர்களுக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய மனைவி அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வசீகர சக்தி வருவதற்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்து வருவதுங்கிறது அவங்களுக்கும் அதே சேம் திங். அது மாதிரியான விஷயத்துக்கு அவங்களுடைய கணவன் இடத்துல அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற நபரை நல்ல நபராக தேர்ந்தெடுப்பதற்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் சபையில வந்து ரொம்ப நல்ல ஒரு சபை இந்த சென்ஸ் நம்ம வந்து போற எந்த இடங்கள்லயும் நமக்கு நல்ல ஒரு பலன் தருது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் இது இருக்கும். அகைன் வந்து மணி அப்படின்றது ரெண்டுலயுமே வந்து மணி அப்படின்றது வரும். நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு விஷயத்துல சேர்த்து வரும். இந்த ஒரு விஷயத்துல வந்து கம்ஃபர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், ஜுவல்லரிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் சேர்த்து வரும். நம்ம என்ன இன்டென்ட்ல எழுதுறோங்கிறத நம்ம வந்து எழுதுறதுக்கு முன்னால டெய்லியே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இதற்கு வந்து ஃப்ரைடே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஃப்ரைடே, நான் வந்து ப்ரியாரிட்டி ஆன் அப்படிங்கறதுனால அப்படி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேர்ஸ்டே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டே தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் டெய்லியே பண்ணிட்டு இருக்கணும். இது என்னைக்கா ஒரே ஒரு நாள் பண்ணா பலன் கிடைக்கவே கிடைக்காது. இதுவும் தான், ரெண்டுமே தான். என்னைக்கா ஒரே ஒரு நாள் பண்ணால் பலன் கிடைக்காது. அது ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உங்களுடைய அந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இடது பக்க ரிங் ஃபிங்கர், அந்த மோதிர விரலுக்கு கீழே இந்த மாதிரி சின்னதா நீங்க போட்டுக்கிட்டா போறோம். ரொம்ப எல்லாருக்கும் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. சாதாரணமா இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு அதற்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப அபரிமிதமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம்.